ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஒரு கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோழி குஞ்சு வாங்குறீங்க. அந்த 50 கோழி குஞ்சுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நீங்கள் சரியான கொட்டகை வேணும். அந்த கொட்டகை வேணும். அப்புறம் அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொட்டகையில் பாம்பு வராத அளவுக்கு, கீரி வராத அளவுக்கு, ஏன்னா கீரிலாம் தெரியும்ல, அந்த கீரியோட தன்மை என்னன்ட்டு. இப்போ நீங்கள் சைடில் மண் செவுறு வச்சு மேலே வலை கட்டி மேலே கொட்டகையை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், கீரி என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்தாண்ட இப்போ செவுத்துக்கு அந்தாண்ட என்ன பண்ணணும்னா, கீழே ஹோல் போட்டு இங்கே ரொம்ப தூரம் உள்ளார ஹோல் போட்டு வெளியே கொட்டை உள்ளார ஹோல் போட்டு என்ன ஆகும்னா, சுத்தமாக அந்த குஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஏன்னா இது எங்கள் ஊரில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு பையன் 50 குஞ்சு வாங்கி வச்சுருந்தான். நம்ம இதில் அவங்க கொல்லையில் போர் இருக்குது. அவங்க சரி நம்ம இங்கே பூச்சி தான் நிறையா கிடக்க, கோழி வளர்க்கலாமேன்ட்டு வாங்கி வளர்த்துட்டு இருந்தாப்புல. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு இன்றைக்கி சாயந்தரமும் வாங்கி கவுக்குறாப்புல. அந்த நம்ம வலை தான் வச்சு போட்டிருக்காரு கொல்லையில். அது என்ன ஆயிருக்கு, நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே அந்த கீரி உள் பக்கமாக கீழே ஓட்டை போட்டுட்டு மேலே வந்துட்டு அதில் உள்ளார இருக்கிற எல்லா கொஞ்சம் கொன்று காலி பண்ணிவிட்டு போயிடுச்சிங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய முன்னறிவிப்புக்காக தான். இப்போ நீங்கள் ஒரு பண்ணை உருவாக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாதுகாப்பு தான் முக்கியம். ஆமாம், ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது தான் நோய் மேலாண்மை. ஆமாம், இப்போ ஒரு வெள்ளை காய்ச்சல் வருது, இரத்த காய்ச்சல் வருது, பறவை காய்ச்சல், எதுக்காக இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஆஃப் சொல்யூஷன் எது அப்படின்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கிலீஷ் மருந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு தடுப்பூசி, எந்த பக்க விளைவும் வராத ஒரு தடுப்பூசி இப்போ நம்ம குழந்தைகளுக்கு போடுறாங்க. அந்த மாதிரி இளங்குஞ்சிகளுக்கு நம்ம இப்போ தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 45 நாள் வரையும் போடுறோம். ஆனால் அந்த ஊசி எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஊசி போடாமலும் குஞ்சு வளர்த்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நான்லாம் என்கிட்டலாம் இருக்கிறது 99% நான்லாம் பாதுகாப்பு இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை. அதாவது அந்த இளங்குஞ்சியில் அந்த தடுப்பூசி போடுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இயற்கை முறைன்னு சொல்லிவிட்டு நம்ம செயற்கை முறையிலே வாழக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம மனிதர்கள் யாரும் இயற்கையெல்லாம் வாழல. ஏன்னா மற்றவங்க இப்போ வெளியில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம செய்கிறோம்னா அந்த செயல்திறனில் கரெக்டாக இருக்கணும். அதனால் செயற்கை முறையில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, படுக்கும்போது பசங்கள்கிட்ட, அப்பா கால்சியம் டேப்லெட் போட்டுக்கப்பா, சின்னவனே நீ விட்டமின் டேப்லெட் போட்டுக்கப்பா அப்படிங்கிறாங்க. காலப்போக்கில் சாப்பாட்டுக்கு பதிலாக விட்டமின் வருமாட்டிருக்கு, இன்னும் டேப்லெட்டாக வருமாட்டிருக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக. அந்த மாதிரி காலம் போயிட்டுருக்கு இப்போ. அதே மாதிரி நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மெடிசன்ஸே ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம இயற்கை முறையவே நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். அதாவது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அது மாதிரி நீங்களும் அந்த இயற்கை முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், அதுக்கு முதல்ல அந்த பாதுகாப்பு, அந்த கொட்டகையோடைய பாதுகாப்பு, நோய் மேலாண்மை, அவங்களுக்கு ஊட்டச்சத்து, கோழிகளுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஊட்டச்சத்து கொடுத்தா அது நல்லாயிருக்கும்
நான் சொல்கிற சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன், பன்னி நெய்யை தவிர வேறு எந்த மெடிசனும் நம்ம கோழிக்கு வந்து நோயை குணமாக்காது. முக்கியமான மெடிசன். நான் வந்து இப்போ ஒரு 150 குஞ்சு கிட்டத்தட்ட வச்சுருந்தேன். எல்லாம் நோய் வந்து போய்கிட்டு இருந்தது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி நம்ம என்னடா அது இழைப்பு அதிகமாக வருதே, சரி ஓகே நம்ம இங்கிலீஷ் மருந்து தான் ஃபாலோ பண்ணமாட்டு அவங்கள்ட்டையும் போய் கேட்டேன். அவங்களும் மருந்து கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, எவ்வளோ சாகணுமோ அவ்வளோ வரையும் செத்து அந்த எது நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருந்தது அது மட்டும்தான் தப்பிச்சுது. மீதியெல்லாம் போக தான் செஞ்சுது. அதெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. அது மாதிரி நம்ம வந்து முக்கியமாக அந்த வளர்ப்பு முறையை வந்து பாதுகாப்பு, அதாவது நோய் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த உயிரினங்கள் அட்டாக்கு, நாய், நரி, கீரி, பருந்து, வல்லூர் அப்படின்னு ஒரு 2 பறவைகள் இருக்குது மேலிருந்து அடிக்கிறது. அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 90 டிகிரியில் ஒரு ½ ரவுண்டு செவுரு வச்சு அதுக்கு மேலே வந்து சும்மா ஓப்பனாக இருந்துச்சு. நான் அது உள்ளார விட்டுருக்கேன். எப்படி, மேலே டாப் க்ளோஸு, வெர்டிக்கலில் வந்து ½ ரவுண்டு செவுரு, அதுக்கு மேலே ஓப்பனு, அதில் உள்ளுக்குள்ளார நிற்கிது குஞ்சு. அதில் உள்ளார வந்து அடிச்சிட்டு போகுது அந்த வல்லூர். அவ்வளோ டேலண்டானது அது. இறைய அடிக்கிறதுலாம் மிக மிக முக்கியமான ஆள் அது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதுகாப்புங்கிறது கோழிக்கோ கோழி குஞ்சுகளுக்கோ மிக 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 முக்கியம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன விஷயம்னாக்கா, இப்போ நம்ம குஞ்சுகள்கிட்ட வருவோம். இப்போ நீங்கள் கோழி வந்து முட்டை விடுறதுக்கு பாதுகாப்பாக வைக்கணும். ஆமாம், அதே மாதிரி அடை வைக்கணும்னா நீங்கள் பரப்பளவு அதிகமாக கொண்டு வரணும். மெயின் நீங்கள் இங்குபெட்டர் பயன்படுத்துறதுன்னா பிரச்சனை கிடையாது. முட்டை விடுறதுக்கு மட்டும் ஏரியாவை கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் கோழி வந்து அடை வச்சு உருவாக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பரப்பளவு அதிகமாக கொடுக்கணும், கொட்டகை போடணும். இப்போ நீங்கள் இங்குபெட்டரில் வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ கோழிகள்கிட்ட நீங்கள் அடை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அனுபவம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இது அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு 10 கோழி வரையும் தான் அது கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் 10 கோழிக்கு மேலெலாம் போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு கோழிக்கு மேலே ஒரு கோழி போய் உட்காருது, முட்டையை உடைக்குது, அது ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுது. நான் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஃபுல்லாகவே இங்குபெட்டரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது கரண்ட் பில் போனால் போட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இங்குபெட்டர்னு போய்ட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ அந்த முட்டையை அது அடை வச்சு பறிக்கிறதுக்கும் அனுபவம் வேணும். நான் அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அனுபவம் வேணும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் தனித்தனியாக கூடு வச்சு போட்டாலும் அந்த கோழிகள் வந்து தான் கூடுதான்ட்டு அதில் போய் படுக்காது, அதுக்கு தெரியாது. ஏன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது ஒரே கூட்டில் எல்லாம் போய் படுத்துக்கும். நீங்கள் எங்கே தான் தூக்கி வச்சாலும் மறுநேரம் வரும்போது மறுபடி போவோம். அது நம்ம எந்த நேரமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் நமக்கு முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்குபெட்டரில் வச்சிங்கன்னா அதுலேயும் அனுபவம் வேணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேன் போகுது, அந்த ஃபேனை எப்படி சரி பண்ணணும். இப்போ லைட்டு ஃபீஸ் போகுது, அதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி மாற்றணும். இல்லை லைட்டு ஓல்ட்ரு ப்ராப்ளமாக இருக்குது, அது எப்படி சரி பண்ணணும். அது மாதிரி மோட்ரு, அந்த மூவிங் மோட்ரு இருக்கு இல்லையா, அது பிரச்சனைனா அது எப்படி சரி பண்ணணும். அது மாதிரி நம்ம அந்த தெர்மோமீட்ரு போர்டு, அப்புறம் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற போர்டு, அந்த இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமிங்க்கு கட் ஆஃப் ஆகும் இல்லையா, டோன் கொடுக்கறது, லைட்டு கட் ஆஃப் ஆகிறது, அந்த அதாவது ஆட்டோமேட்டிக் ரோலிங்க்கு தனி போர்டு இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன ரேஷியோவில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இங்குபெட்டரில் உள்ளார போகலாம். அதே மாதிரி ஒரு சம்டைம்ஸ் சப்ளை ஃபார்ம் ஆகலை, சப்ளை வரலை அப்படின்னா, இப்போ மிட் நைட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எப்படின்னா, நம்ம ஃபேன் வந்து ஏற்கனவே நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்.
ஃபேன் போயிடுச்சு, சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஃபேனுக்கு வந்து இன்குபேட்டர் க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபேனுடைய ஒயர் வந்து கீழே டச் ஆகிருக்கும் போல். அந்த கீழே டச் ஆகிருந்ததும் நான் என்ன யோசிச்சேன்னா அப்படியே எடுத்து ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா கீழே போர்டில் டச் ஆகவும் மைனஸில் சப்ளை வரல. ஏன்னா இப்போ டிசி வோல்ட்டு உள்ளார போனால் தான் வந்து ஏசி வோல்ட்டே ஒர்க் ஆகும் அதில் இது தெர்மோமீட்டர் போர்டில். அப்போ நமக்கு நான் போய் பார்க்குறேன் சரியாக வோல்டேஜ் வரல. சரி என்ன பிரச்சனையாக இருக்குன்ட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னாக்கா வோல்டேஜ் வராட்டி போனதும் அப்புறம் அந்த இன்வெர்ட்டரை கழட்டி போட்டுட்டு அதாவது அந்த 12 வோல்ட்டு இருக்குது இல்லையா அடாப்டரு, அந்த 12 வோல்ட் அடாப்டரை கழட்டிட்டு கட் பண்ணிவிட்டு வேறு புதுசாக அடாப்டர் போட்டேனாக்கா அப்பயும் ஆக்டிவேட் ஆகலை. சரி அப்போ அடாப்டரில் பிரச்சனை இல்லை, இப்போ வேறு எதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ளார கையை வச்சேன்னா உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் சரி ஓகே அதில் வந்து ஒயர் ஏதோ ஷார்ட் ஆகிருந்தது. அந்த மாதிரி நமக்கு அனுபவம் கண்டுபிடிக்கணும், நமக்கு அனுபவம் தெரியணும். அப்போ தான் அதை நான் அப்புறம் திரும்ப நம்ம அடாப்டரை போட்டு சரி பண்ணிவிட்டு திரும்ப பழைய அடாப்டரை வந்து செக் மல்டிமீட்டர் செக் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அதே அடாப்டரை போட்டு நம்ம மறுபடியும் அந்த அடிஷ்னலை வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்பேராக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்குபேட்டராக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி குஞ்சு இப்போ இன்குபேட்டர்லேருந்து குஞ்சு வெளில எடுத்துருக்கோம். இப்போ அந்த குஞ்சு எப்படி பராமரிக்கிறது அது தெரியணும். இப்போ இன்குபேட்டரில் முட்டை குஞ்சு உருவாகிறதுக்கு குஞ்சுடைய உயிரை உருவாக்குறதுக்கு 37.7 டிகிரி செல்சியஸ் அதில் இருக்கிறது. சரிங்களா, ஃபாரன்ஹீட் இல்லை, செல்சியஸ். இப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, அது எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியணும். இப்போ இது வந்து 37.7 வந்து நீங்கள் குஞ்சு இறக்குனதுக்கப்புறம் எங்கள் குஞ்சு இருக்கிற பாக்ஸில் ரெடி பண்ணணும். ஆமாம், இப்போ நான்லாம் வந்து ஆரம்பத்தில் வெறும் ஒரே ஒரு ஹோல்டரை மட்டும் தொங்க விட்டு நான் பார்த்தேன். அதெல்லாம் எக்கச்சக்கமாக இறந்தது. என்கிட்ட இறந்தது மட்டும் கணக்கு பண்ணாக்கா குறைஞ்சது 1000க்கு மேலே இருக்கும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளார. ஆமாம், அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி என்னால் அதை சரியாக யங் பண்ணி கொண்டு வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் இப்போ சொல்கிற அளவுக்கு யாரும் எனக்கு யூடியூப்லையும் சரி நேராக கேட்டப்பையும் சரி யாருமே நமக்கு இதை கன்சல்ட் பண்ணல, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த காலம் அப்படி தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் முன்னேற தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் காலை பிடிச்சி தான் எடுத்து கீழே போடுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா குருணோட வாங்கி தூக்கி போடுவாங்க உள்ளார, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் சேஃப்டியாக நம்ம கொட்டகை அமைக்கணும். அந்த மாதிரி இப்போ குஞ்சுகளுக்கு அந்த போர்டு செட் பண்ணணும். அதுலேயும் தெர்மோமீட்டர் ஆட்டோ கண்ட்ரோல் தெர்மோமீட்டர் போர்டு செட் பண்ணணும். ஒரு சிங்கிள் ஃபேன் வச்சா போதும். ஒரு 4 அடி இல்லை, ஆமாம் 4க்கு 4 உள்ளதுக்கு ஒரு சிங்கிள் ஃபேன் வச்சிங்கன்னா போதும். அழகாக 37.7 கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு குஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா அந்த பாக்ஸை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஏர் லீக் இல்லாமல், பாட்டத்தில் ஏர் லீக் இல்லாமல், சைடில் ஏர் லீக் இல்லாமல் பக்காவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் டாப்பு சைடு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி உள்ளார வந்து அந்த அது பேர் என்ன தெர்மோமீட்ரு கண்ட்ரோலரை உள்ளார வச்சு சுவிட்சு போட்டு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். எப்படி 37.7 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த இன்குபேட்டர்லேருந்து குஞ்சை கொண்டு வந்து இதில் வைக்கணும். முக்கியமான கருத்து இது. ஏன்னா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே குஞ்சை கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டு போட்டிங்கன்னா அந்த குஞ்சுகள் இறக்க நேரிடும், எல்லா குஞ்சுமே செத்துடும். ஆமாம், அந்த மாதிரி எனக்கு போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு 37.7 வந்ததுக்கப்புறம்
அந்த போர்டு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் குஞ்சை உள்ளார என்ட்ரு பண்ணணும். ஆமாம், குஞ்சு உள்ளார என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அதுக்கு தீவனம் தண்ணி வைக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தீவனம்லாம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ எஸ்கேஎம் தான் கொடுக்கலாம். வேறு எது கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, வளர்ச்சி திறன் கம்மியாக இருக்கும். ஆனால் எஸ்கேஎம் வந்து நல்லா வளர்ச்சி திறன் இருக்குங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க என்னன்னு தெரியாது, பட் நல்லா வளர்ச்சி திறன் நல்லா இருக்குது எஸ்கேஎம்மில். இப்போ அந்த மாதிரி நீங்கள் எஸ்கேஎம் தீவனமும் தண்ணி வந்து நீங்கள் அது பேர் என்ன, கருப்பட்டி தண்ணி, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டு நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் அதுமாரி தண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் முக்கிய கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த குஞ்சியோடைய கழிவை சாப்பிட்டால் மட்டும்தான் அந்த குஞ்சுகளுக்கு நோய் வரும். இதுதான் உண்மையானது, 100க்கு 200% உண்மையானது. ஏன், அந்த குஞ்சுகள் தூய தண்ணியும் தூய உணவையும் சாப்பிட்டுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நோய் வராது, எப்போவுமே நோய் வராது. நீங்கள் 40 நாள் வரையும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு என்ன செய்யணுன்னா, நியூஸ் பேப்பர் மட்டும்தான் கீழே போடணும். ஆமாம், நியூஸ் பேப்பர் மட்டும் கீழே போட்டு அதில் இறையும் தண்ணியும் வைக்கணும். ஆனால் நான் 30 நாள் சொல்கிறேன், அது தேவையில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 நாள் நியூஸ் பேப்பர் தண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து க்ரீன் வலை, சின்ன வலை தான் போட்டு கூண்டு அடிச்சிருப்பீங்க மேக்ஸிமம். அப்படி தான் அடிக்கணும் குஞ்சுகளுக்கு. கோழிகளுக்கு நீங்கள் பெருசாக வேணாலும் அடிக்கலாம், ஆனால் குஞ்சுகளுக்கு வந்து அதுதான் வச்சு அடிக்கணும். ரீசன் அதுதான். இப்போ நீங்கள் அந்தமாரி அடிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணுன்னா, அதை வந்து பாட்டை ஒரு 15 நாளைக்கு அப்புறம் கீழே பாட்டத்தை எடுத்துடணும். ஓப்பனில் விடணும், அதை வலையில் விட்டுணும் டைரெக்டாக. ஏன்னா குஞ்சியோட சைஸை பார்க்கணும் முக்கியமாக. அந்த வலைக்குள்ளார கால் மாட்டக்கூடாது. கால் மாட்டிச்சுன்னா அப்புறம் அது தப்பாது, அது இறந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் 15 நாளுங்கிறத 20 நாள் கழிச்சு கூட ஓப்பன் பண்ணி விடலாம். ஆனால் என்ன, நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டத்துலேயும் வந்து நீங்கள் தவிடு, இல்லைன்னா தவிடு வந்து ரேட்டு அதிகம் இப்போல்லாம், அது பண்ண முடியாது. மரத்தூள் இருக்குங்க இல்லைங்களா, மரத்தூள் போடலாம். இல்லைன்னா கடல தொழும்போடைய உமி போடலாம், வேர்க்கடலையோட உமி போடலாம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னாக்கா அந்த கழிவானது சுமல் வராது. நீங்கள் ஒரு நாள் விட்டுருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மீதி என்ன போட்டாலும் உங்களுக்கு அது வந்து சுமல் வரும். ஆமாம், நீங்கள் வந்து அதை அதாவது ஒரு குழந்தைங்க, ஒரு குடும்பம் இருக்கிற இடத்துல வந்து சீக்கிரம் நோய்வாய்ப்படும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் அதை பாதுகாப்பாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா குஞ்சியை நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்றதோ இல்லை வெளியே, ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து கூண்டுலாம் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டு வளங்க, அப்போ தான் வந்து ஸ்கின்னு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பார்க்குறவங்க வந்து நமக்கு அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா ஸ்கின்னு சரியில்லைன்னு வச்சுக்கிங்களேன், வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்குவாங்க. அப்போ ரொம்ப உங்களுக்கு இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு மனசு ரொம்ப வலிக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கோழிக்கோ இல்லை கோழிக்கோ எதுக்குமே தீவனம் வாங்கிறது வந்து இந்த கம்பு கேவுரெலாம் இந்த சீசன் டைமில் வாங்கிக்கிங்க. மொத்தமாக ஒரு 1 இயருக்கு என்ன வேணுமோ சீசன் டைமில் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 50 கிலோ வந்து 1000 ரூபா ரேட்டு தான் வரும். இன்றைக்கி வாங்க போனீங்கன்னா 50 கிலோ வந்து 1500 அந்தமாரி விற்கிறாங்க. ஆமாம், இப்போ ஒரு மூட்டைக்கு 500 ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஒரு 3000 4000 கெயினாக இருக்கும். இப்போ 3000 4000ங்கிறது சும்மா இல்லைங்களா, ஒரு 50 குஞ்சு கிட்டத்தட்ட வரும்ல, 53. ஆமாம், 10 15 குஞ்சு கிட்டத்தட்ட வரும். இப்போ அது வளர்க்கணும்ல. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யுங்க, வாங்கிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுலேயும் லாபம் இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் அந்த முட்டை வைக்கிறதுல நான் ஒரு ட்ரிப்ஸு சொன்னேன் தெரியுங்களா. அதாவது 50 முட்டை
56 முட்டை கொண்ட ஒரு இங்குபேட்டரில் 92 முட்டை வச்சேன். அந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணணும். உங்களுடைய பிரெயினை வந்து யூஸ் பண்ணி நம்ம சரி எப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம சிக்கனமாக செய்ய முடியும். இப்போ 2 இங்குபேட்டரில் வைக்கிறத நான் ஒரே இங்குபேட்டரில் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி நீங்களும் வந்து திங்க் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம கம்மியாக செலவு பண்ண முடியும், அப்போ தான் நம்ம உழைப்பை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து நீங்கள் திங்க் பண்ணி செய்யணும். இப்போ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்குபேட்டர் தயாரித்தவன் பார்த்தாங்கன்னா என்னை போட்டு தாளித்து எடுப்பாங்க, இவன் ஏன்டா இப்போ நம்ம பழப்புக்கு உழ வச்சுருவான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம நாளும் அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டதும் சரி, நம்ம லாபம் அடைஞ்சதும் சரி, மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரியும் நல்ல முறையில் கஷ்டப்படாமல் லாப முறையில் அதாவது கம்மியாக செலவு பண்ணி அதிகமாக லாபம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஓகே பாய், தேங்க்யூ.